பாட்ட குண்டு என்னது? என்னவா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது மாமா. பாட்டாது சுதியும் தாளம் தவறுது. இவ்வளவுதானா? நான் என்னமோன்னு பயந்துட்டேன். ஐயா சங்கீத பூஷண ரசிக ரத்னமே போதையா உமது விமர்சனம். குண்டு நம்ம லட்சுமிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுறா. வெரி குட். ரவி கூட ஒத்துக்கிட்டான். ரவியா ஒத்துக்கிட்டானா? சிரிப்பு உனக்கு புத்தி இல்ல? எனக்கு புத்தி இருக்கம்மா. மாமாவுக்கு தான். அம்மா ரவிக்கு தான் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சே. ஆமா ஆமா, உங்களுக்கு புத்தி ரொம்ப இருக்கு. அதை உபயோகப்படுத்ததான் தெரியல. அட உண்மைதான். வாய மூடுற. ரவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கண்டபடி உளறிக்கிட்டு. நான் ஒண்ணும் வளரல மாமா. எங்க அம்மா சத்தியமா உண்மைதான். என் 2 கண்ணால பார்த்தேன். ரவியும் அவன் பொண்டாட்டியும் என் ஆபீஸ்க்கு பஸ் தான் வீட்டுலதான் 1 மாசமா குடியிருக்காங்க. போதும் உங்க பொய்யும் பித்தலாட்டம். ரவின்னா உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே வைத்திருச்சு. என்ன என் மகன் பித்தலாட்டக்காரனா? கொஞ்சம் நிதானமா பேசு. காமாட்சி, நீ இதுக்கெல்லாம் பறிஞ்சுக்கிட்டு வராத. அவன் எவ்வளவு பார்த்து பெண்டாட்டி நினைச்சானோ. கிடையாது. ரவியோட பெண்டாட்டி பேரு பார்வதி. நீங்க வேணா என் கூட வாங்க, அந்த வீட்டை காட்டுறேன். அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போதுதான் ரயில் விபத்துல ரவியோட அம்மாவும் அப்பாவும் செத்து போயிட்டாங்களாம். என் மகன் உயிர் போனாலும் போய் சொல்ல மாட்டான். அவன் கண்ணார பார்த்துட்டு தான் சொல்றான். அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ அவன் கூட போய் பார்த்துட்டு வாயேன். எதுக்கப்பா வீண் சிரமம்? நீங்க போக வேண்டாம். ரவி குணம் நமக்கு தெரியாதா என்ன? இவங்க அவரை பத்தி 1000 சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். அப்ப நாங்க பொய்யா சொல்றோம்? உங்க வீட்டுல இருக்கிறதுனால இவ்வளவு கவலைப்படுத்துறீங்க. படா குண்டு இப்ப எங்கேயாவது கண்ணரா போயிடுவாங்க. நிலை காமாட்சி, குண்டு அவங்க வீடு எங்க காட்டு. நீ சொன்னது பொய்யா இருந்தது. ஆமா, போயிட்டு வரமா. வாங்க மாமா. என்ன யோசனை பண்றீங்க? ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. சாச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை பார்வதி. இந்த மாதிரி பணிவுரைகள் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்? மாமா, இதுதான் ரவியோட பெண்டாட்டி பார்வதி. நான் சொன்னதை நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, நேர்லயே பாத்துங்க. வணக்கம், வாங்க உட்காருங்க. மரியாதை இருக்கட்டும். நான் கேட்கறது பதில் சொல். இவன் யார்? உன் மனைவி தானே? ஏன் பேச மாட்டேங்கிற? மத்தவங்க வாழ்க்கை நாசப்படுத்த சாதுரியமா பேசின உன் நாக்கு இப்ப பேச சக்தி இழந்துடுச்சா? என் மகளுடைய வருங்காலத்தையே பாழ்படுத்த நீ செய்த சூழ்ச்சி பலிக்கலையேங்கிற ஏமாற்றமா? சொல், நாங்க உனக்கு செய்த தவறு என்ன? களங்கமில்லாத என் மகளை காதலிக்கிறதாக சொன்னதெல்லாம் வெறும் வேஷம் தானா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதாக வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் போலி நடிப்பு தானா? உன்னை நம்பியதற்கு நீ காட்டும் நன்றியா இது? நீ ஒரு உத்தமனிகிற எண்ணத்துல என் கண்ணையே அர்ப்பணிக்க சித்தமா இருந்தேன். ஆனால் நீ ஒரு நயவஞ்சகனா நாகசர்ப்பமா மாறுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. போதும், மன்னிச்சிடுங்க. நான் யாருக்கும் எந்த விதமான துரோகமும் செய்தவன் அல்ல. ஆனால் என் வாழ்க்கையில் விதி பூரணர்த்தனம் புரிந்துவிட்டது. சந்தர்ப்பம் என்னை ஊமையாக்கி வைத்திருக்கிறது. என் களங்கமற்ற தன்மையை நிரூபித்துக் கொள்ள முடியாத சங்கடத்தில் இருக்கிறேன். நீங்கள் நினைப்பது போல நான் மோசக்காரன் அல்ல, துரோகியம் அல்ல. என்றைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியாமல் போகாது. ஹரிச்சந்திரன், நேருக்கு நேரு பார்த்த பிறகு கூட உன்னை நம்ப முடியும். ரகசியமா ஒரு பெண்ணை கல்யாணம் செய்துகிட்டு இங்க சரசமாடிக்கிட்டு இருக்கிற நீ என் மகளை வேற மழைக்கு அவ கழுத்துல கத்திய சொருக நினைச்சிய படுப்பாவி. நீங்க தான் என் கழுத்துல கத்திய சொருக பாக்குறீங்க. அவர் என்னை பகிரங்கமா தான் கல்யாணம் செய்துகிட்டார். இவன் முகத்துல முழிக்கிறதே பாவம். வாடா போலாம். ஒண்ணும் தெரிஞ்சுக்காம
நீங்க போன பிறகு அத்தை ரவிய கண்ணாப்புனான்னு திட்டுறாங்க. நீங்க சொல்லுங்கப்பா, அத்தை கண்டிப்பா சொல்லுங்க. ரவி நல்லவன், பெருந்தன்மை உள்ளவன், குணசாலி. போதுமா போதும். அப்படி நினைச்சிட்டு ஒரு நீச்சல் நம்பி நம்ம கையிலே அத்துக்கிட்டோம். குண்டுமணி அவளா சொன்னதான் உண்மை. அப்பா, நீங்க ரவி பத்தி தவறா நினைக்கிறீங்களோ என்னமோ? ஏம்மா, இன்னும் அவனுக்கு தெரியல. அப்பா, எந்த சந்தேகத்திற்கு இடமில்லாதபடி அவன் பெண்டாட்டியே என்கிட்ட சொல்லிட்டாமா. என்னை பகிரங்கமாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். நீங்க ஏன் வந்து என் கழுத்தா இருக்கிறீங்க? வாங்க மாறி விட்டு போறோம். ஏன்டா வீடு வேடிக்கை பார்த்துட்டு போய் டாக்டர் கூப்பிட்டு வாடா. சீக்கிரம் போ. இருக்காங்களா? மேல இருக்காங்க சார். நீயா செய்த மோசம் போதாதுன்னு ஈனமானத்தை விட்டுட்டு இங்க வேற வந்துட்டியா? என்ன நெஞ்செழுத்த உனக்கு? இன்னும் என்ன செய்யணும்னு வந்திருக்க? இல்லம்மா, நான் களங்கம் இல்லாதவன் நிரூபிக்கவே வந்திருக்கேன். போதும் உன் போலி வேஷம். உன் மனசை கெடுத்து அவன் உயிருக்கு ஆபத்துக்கு கொண்டு வச்சிருக்க போதாது. வா. போகட்டும், இந்த கடிதத்தையாவது லட்சுமி கிட்ட கொடுத்துருங்க. கடிதமாவது மண்ணாங்கட்டியாவது நீ இனிமே இந்த வீட்டு வாசப்படியில கூட ஏறக்கூடாது. ஓ நட. காட்டமா, நானே போயிட்டேன். யாரு காமாட்சி அது? வேற யாரு? அந்த ரவிதா நல்லா புத்தி சொல்லி அனுப்பிச்சார். ம். நான் சொல்றத கேளு. கொஞ்ச காலம் லட்சுமிய மதுரைக்கோ கோயம்புத்தூருக்கோ கூட்டிட்டு போயிடுங்க. அதான் அவளுக்கு உடம்பு தேரும். அவருடைய பேச்சும் நடத்தி இத்தனை நாளா எனக்கு அர்த்தமாகாம இருந்தது. இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டு அவர் வேற யாரோ ஒரு பொண்ணு மனப்பூர்வமா காதலிக்கிறார். என்னது, வேற ஒரு பொண்ணையா? சேச்சே, கல்யாணம் பண்றது ஒருத்திய, காதலிக்கிறது இன்னொருத்தியவா? அயோக்கியத்தனம். ரவி எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். அவர் ரொம்ப நல்லவர். இப்படி செய்வார்னு என்னால நம்பவே முடியல. உன்னால நம்ப முடியலன்னா நீ சும்மா இரு. ரவி, ரவி, ஏப்பா நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? என்னது? என்ன நான் கேக்குறேன்? படிச்சவன், 10 பேருக்கு புத்தி சொல்லக்கூடியவன், நீயே இப்படி நடந்தாக்கா? கட்டினவன் வீட்டுல இருக்கும் போது இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க சம்பந்தமா பேசுறேன். அச்சா ஆய மூடப்பா. இந்த பூனையை பாலை குடிக்குமா? நீ போடுற வேஷம் இனிமே பலிக்காது. ஒரு பெண் மனசை புண்படுத்தின நீ உருப்படவே மாட்டேன். நான் யார் மனசையும் புண்பட்டு யாரையும் ஏமாத்தல. பயங்கரமான பேரிடிகளால் தாக்கப்பட்டு என் தான் பாலம் பாலமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நீதியையும் தர்மத்தையும் கடைபிடிக்க என்னையே நான் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்றேன். இந்த பார்வதி ஆத்திரத்தையும் அவசரத்தையும் ஒன்றையே நீ மறந்துட்டேன். உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். வா என் கூட. அன்புமிக்க லட்சுமி, சந்தர்ப்பவசத்தால் இன்று நான் உன் தந்தையின் கண்களுக்கு சதிகாரனாக காட்சியளித்தேன். ஆனால் நான் களங்கமற்றவன். என்னை நம்பு அல்லது நம்பாமல் போ. பார்வதி என் மனைவி அல்ல. என் பெற்றோர்களின் கட்டாயத்தின் பேரில் நான் ஒரு பெண்ணை மணந்தது உண்மைதான். ஆனால் அவள் பெயர் தேவகி. ரயில் விபத்திலே அந்த அபாகியவதியும் பலியானாள்.
தொட்டு தாலி கட்டும் போது கூட அவள் திருமுகத்தை நான் பார்க்கவில்லை. காரணம், என் உள்ளம் உன்னை நினைந்து உருகிக் கொண்டிருந்தது. மானசீகமான சூன்ய பிரதேசத்தில் என் கண்கள் உன்னை தேடி அலைந்து கொண்டிருந்தது. பார்வதியும் புதுமணமான புனிதவதி விபத்திலே சிக்கி வெள்ளத்தினால் என் அருகை ஒதுக்கப்பட்டவள். கலையாத அவள் மனக்கோலம் கண்டு அவளை என் மனைவி என எண்ணி என் வீட்டுக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பாதி தவறு முன்னே பார்வதி என் மனைவி அல்ல என்பது புரிந்து கொண்டேன். உண்மையை சொன்னால் அந்த உத்தமி அவமானத்தாலும் நிராசையாலும் தற்கொலை செய்து கொள்ளுவாளோ என்று பயந்தேன். இந்த விஷயத்தை என் அடுத்த வீட்டுக்காரர் மட்டும் சொன்னேன். பார்வதியை அவருடைய ஆதரவில் விட்டுவிட்டு அவளுடைய சுற்றத்தாரை தேடுவதில் முனைந்தேன். ஆனால் நான் எடுத்துக்கொண்ட முயற்சியில் தோல்விதான் அடைந்தேன். இந்த ரகசியத்தை உன் மூலமாக பார்வதிக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அதற்குள் புயல் வீசிவிட்டது. விதி என் வாழ்வோடு விளையாடிவிட்டது. இதை தவிர நான் சொல்வதற்கு வேறு ஒன்றுமில்லை. நீ என்னை தவறாக எண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டியிருந்தேன். உனது அன்புள்ளவரே. என்னதான் உன் புருஷன் மேல கோபம் இருந்தா ரவி என் புருஷன் இல்லை. ஆமா, எனக்கு இந்த வீட்டில் இனி எந்த ஸ்தானமும் இல்லை. பார்வதி, 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 அப்பா, அப்பா, ரவி, ரவி தன் புருஷன் இல்லைன்னு சொல்லி பார்வதி அழுதுகிட்டே வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். உங்க மகன் மட்டும் அவளை தைரியமா குதிச்சு காப்பாத்தலனா? என் மகளா? இல்லைங்க, நான் ஒரு திக்கில்லாத அனாதை. சாகலாம்னு குளத்துல விழுந்தா என்னை ஏன் காப்பாத்துனீங்க? அப்படி சொல்லாதேம்மா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தற்கொலை பண்ணிக்கலாமா? ஆமா, நீ யாருமா? உன் பேர் என்ன? என் பேரு துக்கம்மா. துக்கம்மாவா? இத பாரு துர்கா, உன்னாலதான் நான் பொழைச்சேன். உனக்கு ஒரு கஷ்டம் வராம நான் பாத்துக்கிறேன். என் கூட வாமா. அம்மாவா? எப்பமா வந்த? இப்பதாண்டாப்பா வரேன். முருகா, இந்த பொண்ணோட புண்ணியத்துல பிழைச்சு வந்திருக்கேன். இவ இல்லன்னா உனக்கு தகவல் சொல்றதுக்கு கூட ஆள் இல்லாம அந்த குளத்திலேயே செத்து இருப்பேன். குளத்துல செத்துருப்பீங்களா? என்னமா அது? அதை ஏன் கேக்குற? போ,
பட்டணத்துக்கிட்ட ஒரு குளத்துல கால் சரிக்க விழுந்துட்டேன். அப்ப இந்த பொண்ணு சட்டுன குதிச்சு என்னை காப்பாத்தினாப்பா. அப்படியா? நல்ல காலம்மா, ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இவங்க யாரும்மா? ஒரு துர்பாகியசாலி. தன்னுடையவங்கன்னு சொல்லிக்க இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்லையா. புருஷன் எங்க இருக்கான்னு கூட தெரியாதா. பாவம் நல்ல பொண்ணு நிர்கதியா தவிக்கிறான். என்னமோ எனக்கு கூட மாட ஒத்தாசியா இருக்கட்டுமே கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா. யாரப்பா? நீங்க தானே டாக்டர் சார்? ஆமா. எங்க எஜமா உங்களை அர்ஜென்டா கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. யாரப்பா உங்க எஜமா? ரிட்டர் கலெக்டர் ரங்கநாத்துங்க. பட்டணத்துல வந்திருக்கோம். அவங்க பொண்ணு மயக்கம் வந்துட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? வரேம்மா. சரிப்பா வாமா. ஐயோ கர்மமே, பாத்தியாடியம்மா இந்த வீட்டை? ஐயோ, நான் ஒரு 10 நாள் இந்த வீட்டுல இல்லைன்னா இத்தனை அலங்கோலம். இனிமே நான் தான் இருக்கிறேன். இருக்கிறது சரிம்மா, அதுக்கு நான் சொல்லல. வீட்டுல ஒரு சுமங்கல் இருந்தா இப்படி ஆகுமா? இத சொன்னாதான் அவனுக்கு மூக்கு மேல கோபம் வருது. காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிடான்னு நான் கெஞ்சாத நாள் கிடையாது. அவன் காதுல போட்டுக்கிட்டாதானே. சொத்து சுகம் அந்தஸ்து படிப்பு எதுல குறைச்சல்? அவ ஏன் இப்படி பிரம்மச்சாரியா காலம் தள்ளணும்? நீயே சொல்லு. என்னடிமா எல்லாத்துக்கும் சரி சரி வா. இத பாத்தியா இந்த படுக்கையில இருக்கிற லட்சணத்தை? ஐயோ ராமா ராமா, இதெல்லாம் எடுத்து வை. இந்த கல்யாணம் பிடிச்ச போட்டோ இன்னுமா இங்க இருக்கு? இத துர்கா, இத தூர எரி. இந்த எரியவம்மா? ஆமாண்டி அம்மா, ஆமா. என் குடிய கெடுத்த போட்டோ இது. இதுல சேகருக்கு பக்கத்துல இன்னொருத்த இருக்கானே, அவன் தங்கையத்தான் இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான. வரும்போது ரயில் விபத்துல அவளும் அவளோட அண்ணனும் செத்துட்டாங்களா. அதுல இருந்து தங்கமா இருந்த என் புள்ள மனதே மாறி போச்சுமா, மாறி போச்சு. நான் என்ன பண்ணுவேன்?
உலகினில் பிறந்தேனே நானே உயிருடன் பிழைத்தேனே உடல் பொருள் ஆவே தியாகம் செய்ய உலகினில் பிறந்தேனே நானே உயிருடன் பிழைத்தேனே காதலின் ஜோதி இதே அநாதையின் வாழ்விலும் ஜோதி இதே கண்டேன் நானே கனிந்தேனே கண்ணாளா உன்னையே பிரியேனே காபோதி இதே நான் யாருங்கிறதே உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னை கட்டாயம் ஏத்துக்குவாங்க, நிச்சயமா ஆதரிப்பாங்க. இல்லம்மா, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. அது வயசு பொண்ணு, நம்ம வீட்டுல வச்சுட்டு இருக்கிறோம். நாளைக்கே அவ புருஷன் திரும்ப வந்து ஏதாவது தப்பா நினைச்சிட்டு நிராகரிச்சுட்டா அந்த பொண்ணுக்கு இது என்ன ஆகும்? என்னடா ஆகும்? ஏன் அவன் நிராகரிக்க போறான்? அவ்வளவு தன்மானம் இருக்கிறவனா இருந்தா அவனை ஏன் இப்படி விட்டுட்டு ஓடணும்? இத பாரு, நீ ஒன்னும் பயப்படாதே. அவன் வந்தா நான் சமாதானம் சொல்றேன். அம்மா, நீ சொல்றது அவன் கேட்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே பாழடைஞ்சு போயிடும். நீ பேசாம இருடா. அவ்வளவு தூரத்துக்கு வந்தா நான் அவனை சும்மா விட மாட்டேன், தெரியுமா? இதே சந்தேகம் அவருக்கு வந்து இத்தனை நாளும் எங்கிருந்தேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அப்போ எனக்கு எங்க இருக்கு நிழல் கூட கிடைக்காது, நிழல் கூட கிடைக்காது. அங்க குட் ஈவினிங் ரவி, உட்காருங்க. உங்களை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தோம். உட்காருங்க உட்காருங்க. நீ எதுக்கா அப்பா இங்க வந்த? ஒண்ணுமில்ல, லட்சுமி அட்ரஸ் ஏதாவது ஓ, தெரியுமா? அட்ரஸ் தானே? அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, ஆமா ஆமா, அது தெரியாது தெரியாது. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா. லட்சுமி மனசு சரியா இருக்கு, அவங்க எங்கெங்கெல்லாம் அலையறாங்களோ. அட்ரஸ் தெரிஞ்சா நானாவது போய் பார்த்து ஏதாவது உதவி செய்யலாம்னு தான் கேட்டேன். என் சொந்த நலனுக்காக கேட்கலம்மா. உடஞ்சு போன மண் கொடுத்த என்ன செய்யறது? போனது போகட்டும்னு நம்ம லட்சுமி மறந்துட்டு நீ யாரும் சுகமா இருப்ப. அப்ப நீ போயிட்டு வரியாப்பா? அட, இன்னைக்கு வந்துட்டியா திருட்டு நாயே? இரு இரு, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தீர்த்து கட்டிடுறேன். நான் கத்திக்கிட்டே இருக்கேன், நீ உள்ள வந்துகிட்டே இருக்கியா? இரு இரு, இன்னைக்கு உன் காலை உடைச்சு அடுப்புல வைக்கிறேன். எங்க அந்த கம்பு? என்ன சரிஜாது? என் காலை உடைச்சு அடுப்புல வைக்க போற? என் விறகெல்லாம் தீந்து போச்சா? அட, நீங்க ஒண்ணு. அத பாருங்க, அந்த நாய் பூஜை வேலையில நுழையுது. நான் எப்ப பூஜை செய்ய உட்கார்ந்தாலும் சரி, நான் சமைச்சு வச்சிருக்க பாத்திரத்தை சுத்திக்கிட்டே இருக்கு. ஓஹோ, இன்னைக்கு நீ தானே சமையல் பண்ணி வச்சிருக்க? ஆமா. ரொம்ப நல்லதா போச்சு. உன் சாப்பாட்டு அந்த நாய் சாப்பிட்டுட்டு உசுரோட வரும் நீ நினைக்கிறியா? என்ன சொன்னீங்க? இரு இரு இரு, அது வரட்டும், நான் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன். இப்ப நீங்க விரட்ட போறீங்களா இல்லையா? என்னடா அது தொல்லையா போச்சு? இதுக்கு முன்னால எங்க அப்பா முனிசிபாலிட்டில நாயை அடிச்சுக்கிட்டு இருந்தான். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன், என்ன ஆனாலும் சரி. ஒரு நாய் அடிக்க முடியல, வாய பாருங்க. சும்மா இரு, சத்தம் போட்டா அது ஓடி போயிடும். 4 வீடு கட்டி அடிக்கவானா? ஒரு பெரிய கொத்தனாரு 4 வீடு கட்டுறாரு. ஐயோ, நான் நாயை தான் மாமா அடிச்சேன். அது தவறி உங்க காத்துல அடிக்கிறதே அடிச்சுட்டு நாய் பெயின்னு வைக்கிறேன். மாமா, நான் தெரியாதனமா அடிச்சிட்டேன் மாமா. தெரியல, செய்யறது தெரியாதனம் நிறையா. இதை வெட்டி பயல. அவர் மேல தப்பு இல்லப்பா, நான் தான். எல்லாமா தப்பு இல்லையா? அவன் என் காலை உடைச்சது தப்பு இல்ல.
நீ அவனோட சேர்த்துக்கிட்டு சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சா ஐயோ அம்மா கபலுக்காமா அதெல்லாம் இல்லப்பா. ஐயா இல்லையாமா கையில காமான வாங்கி எங்க குடும்பமா நான் சொல்றதை கேளுங்கப்பா. வீட்டுக்குள்ள நாய் வருதேன்னு நான் தான் அடிக்க சொன்னேன். உங்க கால் சத்தம் கேட்டு அவர் நாயின்னு அடிச்சுட்டாரா? ஏம்மா என் காலு நாய் காலு போல இருக்கு. ஆமா கிடையவே கிடையாது. வேணும்னே செய்திருக்கா எது வார்த்து என்ன பிடிக்கல அந்த பையன் இதுதான்ப்பா பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் அங்க இருந்து ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதப்பா. பரவாயில்ல மாமா. நான் இந்த வெட்டி பயிர எங்கடா ஓடி போய்க்கானி வா பயிர வா எங்க சுத்தினாலும் சோத்துக்கு ஏன் வீட்டுக்கு தான் வரணும். வா சலம் 2 நாளை ஓடிச்சு போடுறேன். வா ரவி வா வா வாப்பா. கருப்பா கருப்பா ரவி நீ எப்படி இருந்த இப்படி ஆயிட்ட. நீ படிச்சவன் புத்திசாலி. உனக்கு நான் என்னத்தை சொல்றது பழச மறந்துட்டு சந்தோஷமாகிறது. எப்ப பார்த்தாலும் எதையே நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது பிரயோஜனம். என் சொந்த சுகத்துக்காக நான் வேதனைப்படலை மாமா. காரணம் இல்லாம ஒரு பக்கம் லட்சுமி மனசை நோகச் செய்து இன்னொரு பக்கம் பார்வதியை அவ புருஷனோடு சேர்க்க முடியாம போயிட்டு. நீ உன் கடமையை ஒழுங்காதான் செய்த. அதனால யாருக்கும் பலன் ஏற்படலன்னா அது அவங்கவுங்க தலையெழுத்து தவிர வேற என்னத்தை சொல்ல முடியும்? ஏம்மா இப்படிமா இருக்கு? டாக்டர் கூட்டிட்டு வர சொல்லி இப்பதான் அனுமதி அனுப்பிச்சிருக்கேன். இதுக்கு எப்பா டாக்டர் தானா சரியா போயிடும்? என்னமோ அம்மா உனக்கு இந்த மயக்கம் வரும்போதெல்லாம் என் மனசு பதறி போகுது. பாரம்மா நடந்ததை மறந்து நீ முன்ன மாதிரி சந்தோஷமா இல்லைன்னா எனக்கு நிம்மதி இருக்காது. நமஸ்தே. வாங்க வாங்க உட்காருங்க. ஏமா இப்படி உங்க அப்பாவை அடிக்கடி பயப்பட வைக்கிறேன்? இங்க மறுபடியும் மயக்கம் வந்துச்சு டாக்டர். இதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க. இது வெறும் மனோவியாதி. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் குணப்படுத்தலாம். மனசு சரியில்லைன்னா யார் தான் என்ன செய்ய முடியும்? ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான். மனிதனுடைய வாழ்க்கை யாத்திரைக்கு கடவுள் செமெண்ட் ரோடு போட்டு வைக்கல. சேரும் சகதியும் மேடும் பள்ளமா இருக்கிற பாதையில தான் விழுந்து எழுந்து போக வேண்டிய மனோதைரியத்தோட அந்த கரடுமுரடான பாதையை கடக்க முயற்சிக்காம கவலையோட உட்கார்ந்துட்டா வாழ்க்கை யாத்திரை முடியாது. ஆஹா உபமானம் நல்லா சொன்னீங்க. ரொம்ப படிச்ச வேதாந்தி கூட இவ்வளவு விளக்கமா சொல்ல மாட்டேன். இதெல்லாம் படிச்சா மட்டும் வந்துடாதுங்க. அனுபவத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. நானும் உங்க பொண்ணு லட்சுமியை போல ஆறாத துக்கத்துக்கும் தீராத வேதனைக்கும் ஆளானவன் தான். இருந்தாலும் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தாம தைரியத்தோட வாழ்க்கையை நடத்த என் மனசை பக்குவப்படுத்திட்டு வரேன். கேட்டியாமா டாக்டர் சொல்றது? ஆமாப்பா. அவர் கொடுக்கிற மருந்தை விட அவர் பேச்சுதான் என்ன ரொம்ப குணப்படுத்துது. டாக்டர் நடந்ததை மறக்க இனிமே நான் முயற்சி செய்யறேன். ரொம்ப சந்தோஷமா. நான் வர்றேன். வர்றேம்மா. டாக்டர் ஒண்ணுமில்ல. உங்க பேச்சை கேட்கறப்பதான் லட்சுமி கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அவகாசம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் வந்துட்டு போங்க. அதுக்கு என்னங்க? தேங்க்ஸ். அப்பா தினசரி டாக்டரை நம்ம வீட்டுக்கு வர சொல்றது நல்லா இருக்குமா? அதை விட நாமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா என்ன? ரொம்ப நல்லா போச்சு. அவர் குடும்பத்தாரை கூட அறிமுகப்படுத்திக்கலாம். கண்டிப்பா போவோம்.